நவீன உலகத்துல இந்த மருத்துவர்களும், விஞ்ஞானிகளும் நெறைய சாதனைகள் செய்திருந்தாலும் கூட, இந்த எத்தியோப்பிய நாட்ட சார்ந்த மருத்துவர்களும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, எத்தியோப்பிய நாட்ட சார்ந்த இவங்க பேர் தான் எம்பேடோ மெதின் ஹாக்கோஸ். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 76 வயது ஆகுதாம். இவங்களுக்கு தான் இப்போ குழந்தை பிறந்திருக்குதாம். இவங்க பல வருடமா குழந்தை பெறுவதற்கு முயற்சி செஞ்சு ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக தான் முதல் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்களாம். இதன் மூலமாக வயதான பெண்மணி குழந்தை பெற்றெடுத்திருக்காங்கன்ற உலக சாதனையை இவங்க பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2019ல எரமாட்டி மங்கையம்மா என்ற 73 வயதான இந்திய பெண்மணி 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததே சாதனையா இருந்தது. இந்த சாதனையை தான் இவங்க முறியடிச்சிருக்கிறாங்க. பொதுவா பெண்களால 45 வயதுக்கு மேல குழந்தை பெற்றெடுக்க முடியாத நிலையில இந்த ஐவிஎஃப் சிகிச்சை மூலமா தான் இந்த நவீன உலகத்துல இந்த மருத்துவர்கள் பண்ணியிருக்காங்க இந்த சாதனையை. இந்த சாதனை மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்டு வருது. இந்த மருத்துவ சாதனையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐவிஎஃப் சிகிச்சைனா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் படிங்க.